Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்க எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேட்ஸ் கேக் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டேட்ஸ் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உங்களை சேரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க டேட்ஸ் கேக் ட்ரை பண்ணாத ஒருத்தரா இருந்தா, ட்ரை பண்ணி அது சரியா வராத ஒருத்தரா இருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எப்படி மிஸ் ஆகாம சூப்பரா நல்லா சாஃப்டா எப்படி ஃபிளஃபியா செஞ்சு முடிக்கிறதுன்னு எல்லாமே புரியும். ஸோ டேட்ஸ் கேக் கூட பட்டர் கேக் மாதிரி தாங்க, பட் ப்ரொசஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கேக்கை சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக 500 கிராம், அதாவது 1/2 கிலோ அளவு நான் நல்ல டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். கொட்டைகளை எடுத்துட்டு அது கூடவே 25 கிராம் டீ பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் ஸ்டஃப் தான் தேவைப்படும். 250 கிராம் முட்டை, 250 கிராம் மாவு, 250 கிராம் சீனி. ஸோ அது கூடவே பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். எங்களுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் தேவைப்படும். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு எங்களுக்கு கிஸ்மிஸ், அதாவது பிளம்ஸும் 250 கிராம் பட்டரும் தேவைப்படும். ஸோ முதலாவது ப்ரொசஸை பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பெரிய மக் ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயிலிங் வாட்டராக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டிகாக்ஷன் கிடைக்கும். ஸோ ஒரு பவுலில், ஒரு சின்ன பவுலில் உங்களோட தேயிலையை போட்டு, அதாவது டீ பவுடரை அதில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை ஒரு ஃபுல் மக் அளவு ஊற்றிக்குங்க. உங்களுக்கு நல்ல டிகாக்ஷன் தேவைப்படும். ஸோ டீ பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஈக்கிற டீ பவுடரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டேட்ஸ் கேக்கு சூப்பரா இருக்குங்க. இது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இது மெயின் ஒரு இன்கிரீடியன்ட் கூட சொல்லலாம். முதலாவது ப்ரொசஸா பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ல உங்களோட டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் கேக் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரே அடிக்கு செஞ்சிட முடியாது. நீங்க ஒரு 1.5 நாள் இதுக்கு செலவு பண்ணணும். அது கூடவே உங்களோட பயோகார்பனேட் சோடா, ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு இதுக்கு சொல்லுவாங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களோட டிகாக்ஷனை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களோட டீ பவுடர் சூப்பரா கலர் கொடுக்குங்க. சூப்பரா ரெடியாகி இருக்கும். அதை நல்லா வடிச்சு நல்லா எல்லாத்தையுமே, எல்லா ஜூஸையுமே அதுல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் என்னோட டீ பவுடர் எப்படி ஒரு சூப்பரான கலர் கொடுத்துருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சூப்பரான கலர் கொடுக்கும்போது நேச்சுரலாவே இந்த கலர் உங்களுக்கு கேக்குக்கு சூப்பரா வரும், சாக்லேட் கேக் மாதிரி. ஸோ சாக்லேட் கேக் கலருக்கு நல்ல ஒரு சூப்பர் கலர் கொடுக்குங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு தடவை. நல்லா எல்லாம் கம்பைன் ஆகி நல்லா ஊறுற பதத்துல இருக்கணும். நல்லா கொஞ்சம் தாழ்பமா பதத்துல இருக்கணும். இதை மூடி ஓவர் நைட்டு ஃபுல்லா விட்டுடுங்க. இது நல்லா செட் ஆகணுங்க. உடனே செய்ய முடியாது. இது நல்லா செட் ஆகினா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க. நீங்க அதை ஸ்மாஷ் பண்ணும்போது அது அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். நான் நெசுக்கும் போது அது எப்படி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க. ஓவர் நைட்டு ஊற விட்டாதான் இது இப்படி இந்த கன்சிஸ்டன்சில வரும். அப்பதான் கேக்குமே சூப்பரா வரும். ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அல்லது ஒரு ஸ்பெக்சுலா வச்சு நீங்களுமே உங்களோட கையால் ஒரு தடவை நல்லா ஸ்பேஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துல வரணும். அப்பதான் கேக்ல அது அங்கங்க கடிப்படாம ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டேட் பேஸ்ட் நல்லா ரெடி ஆகினதுக்கு அப்புறமா அடுத்ததா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா, உங்களோட மாவை நீங்க அரைச்சு கொள்ள போறீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், மாவையும் பேக்கிங் பவுடரையும் நீங்க ஒரு தடவை அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு சூப்பரா ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு கேக் பொங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஸோ மாவை 1க்கு 2 தடவை நல்லா அரைச்சு விட்டுடுங்க. இப்போ நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும், நான் ஒரு தடவை அரைச்சு விட்டுட்டேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்குது. அதனால நான் இன்னொரு தடவையும் அதை ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக அரைச்சுக்கொண்டேன். அப்பதான் நல்லா பொங்கி வரும் உங்களோட கேக்கு. நல்ல மாவை அரைச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பக்கம் செட் ஆகி நல்லா ரெடியாகி இருக்கும்.
அடுத்த ப்ராசஸ பாத்தீங்கன்னா உங்களோட மில்க் பவுடர். மில்க கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க சூடாக்கி எடுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க், அதுதான் சரியான ரேஷியோ. ஸோ பாலை கொஞ்சம் சூடாக்கியே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் எப்போ சொல்ற மாதிரி இந்த ப்ராசஸ் ஏன் பண்றதுன்னா கேக்கை சூப்பர் சாஃப்ட் ஆக்கி கொடுக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் நான் கேக் இன்னைக்கு அடிக்க போறேன். இந்த மிஷின் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கைஸ், கேக் அடிக்கிறதுக்கு நீங்க இந்த அச்சு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் கேக்குன்னு செஞ்சிருக்காங்க. ஸோ மத்தது விஸ்கர் யூஸ் பண்ண தேவையில்ல, இதையே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மிஷின் இல்லைன்னா நீங்க பீட்டராலே அடிச்சுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதே ப்ராசஸ நீங்க பீட்டரால அடிச்சுக்கோங்க. ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா என்னோட பட்டரை போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா அடிச்சு கொள்ள போறேன். நல்ல பேர்ல் கலர்ல வரணுங்க, கொஞ்சம் ஒயிட்டிஷா நல்ல பேர்ல் கலர்ல வரணும். நீங்க டேட்ஸ் கேக் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பீட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சூப்பரா சாஃப்டா நல்ல ஃபிளஃபியா வருங்க. இது ஆஃப்டர் 7 மினிட் நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நான் ஸ்பெக்சுலாவால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே என்னோட சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ண போறேன். சுகரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் சரி நான் பீட் பண்ண போறேங்க. என்ன 10 மினிட்ஸா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணினாதாங்க நல்ல சூப்பரா வரும். இதே நீங்க பெரிய சீனி எடுக்கிறீங்க அப்படின்னா சீனியை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சீனியை நீங்க பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது அடிக்கிற டைமிங் கொஞ்சம் குறைவாவே தேவைப்படும். ஏன்னா சீனி நல்லா கரையணும் இல்லையா, அதனால நீங்க கொஞ்சம் சின்ன சீனி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் தான். பெரிய சீனி தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடிக்கடி அப்பப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, ஏன்னா பீட்டர் கூட அங்கங்க அடிப்படாது கைஸ். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா உங்களோட முட்டை ஒன்னா உடைச்சு, முட்டையை பாத்தீங்கன்னா கைஸ் எல்லா முட்டையுமே உடைச்சு ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க அதை கேக் மிக்ஸ்ல ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒன்னா ஆட் பண்ண பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு முட்டைக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று இருக்கணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் இருக்கணும். அப்பதான் முட்டை ஸ்மெல் வராது, பிளஸ் நல்லா அடிப்படும் அப்பதான். ஸோ முட்டையை ஒன்னொன்னா போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. இந்த கேக்கை நீங்க சும்மா கூட வீட்டுல செஞ்சு வைக்கலாம் கைஸ். சும்மாவே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. டீ டைமுக்கு சாப்பிடலாம். இப்ப ஈத் வருது, ஈதுக்கு ட்ரை பண்ணலாம். எனி ஒகேஷன், எனி பார்ட்டி, எனி டைம் இந்த கேக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். இது அப்படி ஒரு பெஸ்ட் ரெசிபி கைஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட முட்டை எல்லாத்தையுமே போட்டு நான் நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை நான் விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்பதான் எல்லாமே கம்பைன் ஆகி வரும். இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையுமே நல்லா போட்டு பீட் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா ஒரு தடவை பீட் ஆகினதுக்கு அப்புறமா தான் நீங்க மாவை போடணும், அப்பதான் முட்டை ஸ்மெல்லு வராது. நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ ஃபைனல் டச்சா ஒரு தடவை நான் என்னோட விஸ்கர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுட்டேன். விஸ்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இப்ப என்னோட மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அடிச்சு கொள்ள போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு போடுறதுனால நான் என்னோட லெவலை கொஞ்சம் குறைச்சே வச்சிருக்கிறேன். அப்படி குறைச்சு வச்சாதான் எல்லா மாவுமே நல்லா மொத்தமா ஸ்மஜ் ஆகாம எல்லாம் மொத்தமா சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா நீங்க ஃபைனலா பீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லெவலை கூட வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் பீட்டருக்குமே. நீங்க மிஷின் யூஸ் பண்ணாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பீட்டரை வச்சு லெவலை கொஞ்சம் குறைச்சு வச்சு மாவை அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா உங்களோட லெவலை நீங்க கூட வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். பார்க்க சூப்பர் கிரீம் பேஸ்ட் மாதிரி இருக்குது கைஸ், பார்க்கவே ஆசையா இருக்குது. கேக் செய்யறேன்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ ஈத் ஃபெஸ்டிவ்ஸ் எல்லாம் வருது, நீங்க அதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க் மிக்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க பாலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமா உங்களோட டேட் பேஸ்ட் அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. டேட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல டேட்ஸா எடுத்துக்குங்க கைஸ். கடைகள்ல இந்த சீனி பானி ஊத்தி எல்லாம் டேட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எக்காரணத்துக்கு ஒண்ணு எடுத்துடாதீங்க. அதுல ஓவர் சுகர் இருக்கிறதுனால கேக் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். ஸோ கொஞ்சமா ட்ரையும் இல்லாம கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி ஓவர் சீனியும் இல்லாம இந்த கணக்கான பதத்துல இருக்கிற டேட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க கைஸ் இந்த கேக்கு.
ஸோ நான் டேட் பேஸ்ட்டை போட்டு நல்லா அடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கையால் அடிக்க போறேன். நீங்க ஃபைனல் டச்சா கையால் அடிக்கிறது தாங்க பெஸ்ட். இப்போ நீங்க மிஷின்ல அடிச்சது மட்டும் அடிச்சுட்டு ஃபைனல் டச்சா நாங்க கையால தான் அடிக்கணும். அப்பதான் அது நல்லா பொங்கி வரும், நல்லா புஃப்னு கேக் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இப்ப கையால நல்லா அடிச்சு விட்டுட்டேன். நல்லா அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஃபைனல் டச்சா தான் நான் வந்து எங்களோட பிளம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரைட் கிரேப்ஸ்னு கூட சொல்லலாம், ட்ரைட் முந்திரின்னு சொல்லலாம், இல்லாட்டி கிஸ்மிஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது ஒரு பிளஸ்ஸான ஐட்டம்ங்க. இதை டெஃபினட்டா நீங்க ஆட் பண்ணுங்க. இது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களோட கேக் பேன் அதுல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பட்டர் கேக் வீடியோல சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நீங்க பட்டர் கொஞ்சமா தான் அப்ளை பண்ணணும். பிகாஸ் கேக்கு தீஞ்சிடும் நீங்க நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா. நிறைய பேருக்கு ரீசனே தெரியா ஏன் கேக் தீஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதுதாங்க ரீசன். பட்டர் நிறைய போடக்கூடாது, கொஞ்சமா அப்படி டச்சப் தான் கொடுக்கணும். டச்சப் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி டச்சப் கொடுக்கணும். எல்லா இடத்துக்கும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். பட் கொஞ்சமா தான் போடணும், நிறைய போடக்கூடாது. அப்பதான் அது தீயாம எங்களுக்கு கணக்கான பதத்துல கேக் கிடைக்கும். அந்த பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட கேக் பேட்டரை நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட அவனை 10 மினிட்ஸ்க்கு 190 ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மாவை எல்லா இடமும் போட்டு அப்ளை பண்ணி நல்ல பேன்ல ஈவன் ஆக்குனதுக்கு அப்புறமா நல்லா தட்டி விட்டுடுங்க எல்லாம் வெளியே வரதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு 180 அவன்ல போட்டு பேக் பண்ணி எடுத்துடுங்க. அதுதான் சரியான டைம். ஒருவேளை உங்களோட அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சமா இன்னொரு 10 மினிட்ஸ் நீங்க போட்டு எடுத்துக்கலாம். நீங்க டூத் பிக் ஒன்னால போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டூத் பிக் ஒன்னால போக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பாருங்க கைஸ். என்னோட கேக் சூப்பரா ரெடி ஆகி வந்துடுச்சு. எனக்கு சரியா 40 மினிட்ஸ் போச்சுது. ஸோ நடுவுல நீங்க குத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வெந்துடுச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ நடுவுல குத்தி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட கேக்கு ஸ்டில் வேகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு 10 மினிட்ஸ் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரா வந்திருக்குது காய்ஸ். ஸ்டிக்கி தன்மை இல்லாம சூப்பர்பா இருக்குது கேக்கு. வீடே ஸ்மெல்லா அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே ஆசையா இருக்குது கேக்க. ஸோ நீங்களும் டெஃபினட்டா இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நடுவுல குத்தி பாருங்க. உங்களோட கேக்கு வெந்திருந்தா நடுவுல எதுவுமே இல்லாம வரும். அதுதான் சரியான பதம். ஸோ அந்த பதத்துல நீங்க கேக்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேக்க ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ரெடியாகி உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ற பதத்துல வந்துடும். ஸோ இந்த கேக்கு சூப்பரா ரெடியாகி வந்துடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு கேக் பேக் சைட காட்டுறேன். ஸோ பாருங்க கைஸ், இதுதான் என்னோட கேக்கோட பேக் சைடு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு பாருங்க கைஸ். ஒரு தீஞ்ச ஒரு பகுதி கூட தீஞ்சு இல்லாம ஒரு சரியான பதத்துல வந்திருக்குது. நாங்க போட்ட பட்டர் சரியா வேலை செஞ்சிருக்குது. கேக்கு அந்த டேட்ஸ் கேக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ டெஃபினட்டா நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்த அசத்து நீங்களும் பாராட்டுவாங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். எங்களை விட்டா வீட்டுல யாருங்க இருக்கா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லையா? எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்க தானே ஆசாசியா செஞ்சு கொடுப்போம். ஸோ டெஃபினட்டா நீங்களும் வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த தடவை நீங்க என்னோட வீடியோல இருந்து யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் எடுத்திருப்பீங்க நான் கண்டிப்பா நம்புறேன். இதே போல இன்னும் நிறைய நல்ல நல்ல ரெசிபிஸ் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக ஃபியூச்சர்ல நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். நீங்களும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட் வீடியோ நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை until then take care. Bye bye.